இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. தமிழர் விடுதலை கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்கம், வ.உ.சி.யின் 88ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் தமிழ் பெயர் பலகை விழிப்புணர்வு பேரணி என தமிழர் விடுதலை கட்சி சார்பில் முப்பெரும் விழாவானது காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அதனையொட்டி தமிழர் விடுதலை கட்சியின் மாநில தலைவர் யாழி மேகநாதன் தலைமையில் அக்கட்சியினர் காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபத்தில் இருந்து பேருந்து நிலையம், காமராஜர் தெரு, மூங்கில் மண்டபம், காந்தி சாலை என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரடி வரை சென்று தமிழ்நாடு இங்கே, தமிழ் எங்கே என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழ் பெயர் பலகை குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இப்பேரணியில் தமிழ் பெயர் பலகைகளை வணிக நிறுவனங்கள் வைக்க வேண்டும், தமிழில் 30 விழுக்காடும், ஆங்கிலத்தில் 30 விழுக்காடும், பிற மொழிகளில் 20 விழுக்காடு என அரசு கூறிய விதிகளை பின்பற்றி பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டும் அது குறித்த துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. மேலும் தமிழர் என்ற அடையாளத்தை, முகவரியை தருகிற தமிழ் தற்போது சிதைக்கப்படுவதாகவும், தமிழ் மண்ணில் வணிகம் செய்து வரும் வணிகர்கள் தமிழ் மொழியை காக்க தங்கள் கடமையை செய்தே ஆக வேண்டும் என கூறி வியாபாரிகளுக்கு தமிழ் பெயர்களை கொண்ட கையேடுகளை வழிநடைகளும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இதனைத் தொடர்ந்து தேரடி பகுதியில் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழர் வணிகர் சங்கம் காஞ்சி சங்கர், தமிழர் விடுதலை கட்சி தொல்குடி ரமேசு, தமிழ் கார்த்தி, தமிழ் முகிலன், புரட்சிகர மக்கள் இயக்கம் இரணியன், தமிழர் தொன்மம் வெற்றி தமிழன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.